ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, நீங்கள் இக்கட்டில் இருப்பதை இறைவன் அறிவார். தியான வசனம், திருப்பாடல் அதிகாரம் 18 வசனம் 16. உயரத்தினின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார், வெள்ள பெருக்கினின்று என்னை காப்பாற்றினார். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி நம்மை பிடித்து வெள்ளப்பெருக்கினின்று தூக்கிவிட்டார் என்ற வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆழமான தண்ணீர்களுக்குள் அகப்பட்டு கொண்டு அல்லது ஆபத்தில் சிக்கிக்கொண்டு யாரிடம் அதை பகிர்ந்து கொள்வது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அதிலிருந்து விடுபடுவதற்கு அதிகமாய் முயற்சித்து களைத்து போயிருக்கலாம். மிகுந்த இக்கட்டினுள் சிக்கி இனி காலம் செல்லாது என்ற நிலையை அடைந்திருக்கலாம். நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதை பார்த்து இறைவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அவரது உன்னத வல்லமையான நிலையிலிருந்து அவர் தாழ இறங்கியுள்ளார். இந்த வசனத்தின் மூலமாக உங்களை தேற்ற அவர் விரும்புகின்றார். விவிலியத்தில் ஒரு சம்பவத்தில் பேதுரு கலிலேயா கடலின் மேல் நடக்க விரும்பியதை குறித்து வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து தன்னிடம் வரும்படி பேதுருவிடம் கூறினார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கினார். சுயமாக கடலின் மேல் நடக்க முயற்சித்தார். ஆனால் கடலில் வீசிய பெருங்காற்றை கண்டு விழுந்து போனார். காற்று வீசியதால் அவர் கடலில் மூழ்கத் தொடங்கி தனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் உயரத்திலிருந்து கை நீட்டி அவரை பிடித்து தூக்கிவிட்டார். பேதுரு ஆபத்திலிருந்து மீண்டு இயேசுவிடம் நடந்தார். இவ்வாறே நீங்களும் இறைவனோடு உன்னதத்தில் நடவுங்கள். உங்களை அவரே வழிநடத்தட்டும். என்னுடைய பலத்தினால் நீ பூமியின் எல்லை எங்கும் செல்ல முடியும் என்று இயேசு கூறுகின்றார். உங்களுக்கென அவர் செவ்வையான பாதையை ஏற்படுத்துவார். நீங்கள் இக்கட்டில் இருப்பதை இறைவன் கண்ணோக்கி ஆழமான தண்ணீரிலிருந்து உங்களை தூக்கிவிட எண்ணுகிறார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர் செவ்வையான பாதையை ஏற்படுத்தி அதன் வழியாய் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கு இறைவன் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்கின்றார். ஆழமான நீரிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் உங்களை தூக்கி விடுவதோடு தமது வல்லமையை கொடுத்து ஆலோசனை கூறி உங்களை கடலின் மேல் நடக்கச் செய்வார். உலகமே வியக்கத்தக்க மகிமையான காரியம் நடைபெற இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் நேரிட்ட இந்த ஆபத்தினை இறைவன் மகத்தான அற்புதமாக மாற்றுவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து வாழ்க்கையை நடத்த உதவியதற்காக உம்மை சோசரிக்கின்றேன். ஆண்டவரே, சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எல்லா தடைகளையும் அகற்றி நான் ஜெயமாக நடக்க உதவுவீர். என் வாழ்க்கையில் நீர் மகிமையாய் கிரியை செய்வதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன். ஆபத்தான சூழல்களில் தலையை உயர்த்தி உமக்கு சாட்சியாக நடக்க எனக்கு உதவும். மக்கள் உமது நாமத்தை புகழ்ந்து இவரே இறைவன் என்று சொல்வார்களாக. தகப்பனே, நீர் இவற்றை செய்கிறதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன். நீர் என்னை மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. நான் ஆபத்தை கடந்து செல்லும் நேரத்தை உம்மை மகிமைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக நீர் மாற்றினீர். எஜமானே, உமக்கு சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விடுதலையின் நாளாக அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.